ஷடாய் சர்வ வல்லவர் என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிழ்வதாக. உங்களை பார்க்கறது மிக சந்தோஷம். எல் ஷடாய் பேஷன்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களை இந்த சேனல் மூலியமாக, என்னுடைய சேனல் மூலியமாக உங்களை பார்ப்பது மிக சந்தோஷம். இன்னைக்கு அவனுடைய நாமத்தை மையப்படுத்த முடியாது இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்துவீங்க நான் நம்புகிறேன். ஸோ கொஞ்ச நேரம் உங்களிடத்தில் நான் ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்த முடியாது. ஆண்டோடைய வார்த்தைகளை சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேச முடிய ஆசைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன சொன்னால் வார்த்தை, த வேர்ட். ஸோ ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1:2-6-7. ஓகே. ஸோ இது நம்ம எப்படி பார்க்கும்போது சொன்னால் ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனாக இருந்தது, அது தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தான் நம்ம மத்தியிலே வந்தது, அந்த வார்த்தை தான் நம்மளை ரச்சித்தது. அவனுடைய வார்த்தை தான் நம்மளுடைய பேசி இன்ன வரைக்கும் அவனுடைய வார்த்தை தான் பேசி கொண்டு இருக்கிறோம். ஐ மீன் ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம். எது நம்ம மறந்துடுறோம்? நல்லா படுத்தி பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம். ஐ மீன் நம்ம பேசுற அந்த வார்த்தைகள் பயனுள்ளதா இருக்கிறதா? யாருக்கு பயனுள்ளதா இருக்கிறது? வேதவசம் சொல்லுது, ஆதியில ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை யாரோட இருந்தது? தேவனாக இருந்தது, தேவனிடத்துல இருந்தது. இன்னைக்கு நம்ம வார்த்தை மூலம் தான் பேசுறோம். நீங்க மற்ற இடத்துல பேசும்போதும் வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. எல்லாமே நீங்க வார்த்தை மூலியமா தான் பகிர்ந்துக்கிறீங்க. ஐ மீன் ஆனா வேதவசம் சொல்லுப்பாங்க, நீங்க பேசுற வார்த்தைங்களுக்கு ஒரு வார்த்தைகளுக்கும் கணக்கு உண்டு. ஐ மீன் கடைசி நாட்கள்ல நீங்க பேசுற வார்த்தைகள் ஒரு வார்த்தைகளுக்கும் வேல்யூவேஷன், ஒரு வேல்யூ இருக்கு. வீணான வார்த்தை நம்ம பேசுறோம், வீணான காரியங்கள் நம்ம உட்காந்து சிட் சாட் பண்றோம். யோசித்து பாருங்க, இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ற வார்த்தைங்க ஒரு வார்த்தையை ஆண்டு நாமத்தை மையப்படுத்துதா? நிறைய பேர் சொல்லுவாங்க விக்கிர ஆராதனை. சரி, நம்ம அதை பத்தி வருவோம். விக்கிர ஆராதனைன்னு சொன்னா எதை நோக்கி நம்ம செய்யறோம், எதை நோக்கி இருக்குன்னு சொன்னா விக்கிர ஆராதனைன்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க விக்கிரத்தை மட்டும்தான் கும்பிடுறதுதான் விக்கிர ஆராதனை, விக்கிரத்தை மட்டும் தான் செய்யறதா விக்கிர ஆராதனை. இல்லை, விக்கிரம் ஆராதனை அப்படின்னு கணக்கு பண்ணா நம்ம என்ன சொல்ல போறோம்னா நம்முடைய வார்த்தைகளை வைத்துதான் சொல்லலாம். ஐ மீன் யாரை மகிமைப்படுத்துறீங்க? மனுஷனா இல்லை தேவனா? யோசிப்பாங்க. நிறைய டைம்ல ஒருத்தர் புகழ்ந்து பேசுவோம். எதுக்கு நம்ம புகழ்ந்து பேசுவோம்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா அவங்கள புகழ்ந்து பேசினா காரியம் நடந்தணும்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுவோம். யோசித்து பாருங்க, அந்த இடத்துலயும் நீங்க வார்த்தை தான் யூஸ் பண்றீங்க. ஐ மீன் வார்த்தை இல்லாம எந்த இடத்துலயும் எதுவும் காரியமும் நடக்காது. பாஷைகள் டிஃப்ரெண்டா இருக்கலாம், பாஷைகள் வேற டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா வார்த்தைகள் சொன்னா ஒரே அர்த்தம் தான், வார்த்தை, அவ்வளவுதான். அந்த வார்த்தை நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து எப்படி உபயோகப்படுத்துறீங்க? ஏன்னா இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். கிறிஸ்தவர்கள் சொன்னா மதம் கிடையாது, நான் சொல்றது கிறிஸ்தவர்கள். ஓகே, கிறிஸ்தவ மதம் கிடையாது. நல்லா வச்சுங்க. கிறிஸ்தவன் நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவன் சொன்னா மதம் இல்லை, மதம் கிடையாது. அது ஒரு உணர்வு, அது ஒரு அன்பு. கிறிஸ்தவன் சொன்னா கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறதுனால தான் உன்னை கிறிஸ்தவன் சொல்றாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிற ஒரு விஷயம் சொன்னா, கிறிஸ்தவன் சொன்னா ஒரு மதம், இஸ் கிறிஸ்டாலிட்டி மதம், கிறிஸ்டியன் சொன்னா ஒரு மதம் இல்லை. கிறிஸ்டியன் சொன்னா அதுலயே இருக்கு, நீங்க அந்த அர்த்தத்திலே பார்க்கலாம். கிரைஸ்ட் இன், கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவார். கிறிஸ்தவன் அவன் சொன்னா அவன் கிறிஸ்துக்கு கூடவன். நான் ஏசாப்புடைய பிள்ளை, கிறிஸ்தவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதுதான் கிறிஸ்தவன். ஓகேங்களா? ஸோ நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பேர் கிறிஸ்தவன், சார்ல்ஸ் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவனுடையவன், ஏசாப்புடைய பிள்ளை. ஸோ நீங்களும் கிறிஸ்தவன் சொன்னா நீங்களும் ஏசாப்புடைய பிள்ளை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இந்த வார்த்தைகள் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னா, நம்ம பேசுற வார்த்தைங்க ஒரு வார்த்தைக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? ஒரு மனுஷனை வார்த்தையால சாகடிக்க முடியும், மனுஷன் வார்த்தைனால பேசி சாகடிக்க முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா. ஒரு மனுஷனை வாழ வைக்கணும்னு சொன்னா அவனுக்கு ஆறுதலா பேசுங்க. அந்த ஆறுதலா பேசுற வார்த்தைகள்ல அவன் கொஞ்சம் மனம் மாறுவான்.
ஏசப்பா தான் செஞ்சாரு. நீர் இடத்துல அவர் பேசின வார்த்தைகள்லாம் ஆறுதலான வார்த்தைகளா இருந்தது. இன்னைக்கு கூட நீங்க பார்க்க போனீங்கன்னா வேதவசத்துல நிறைய வார்த்தைகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுதலா தான் இருக்கும். என்னைக்கு யோசிச்சு பாருங்க, என்னைக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ரொம்ப துக்கத்துல உட்காரும் போது நீங்க அதை யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தை வந்து உங்கள்கிட்ட பேசும். பைபிள் எடுத்து ஜஸ்ட் அப்படி வாசித்து பாருங்க, அந்த வார்த்தை உங்கள்ட்ட பேசும். அதான் அந்த வார்த்தை. இந்த பூமிக்கு வந்தது காரணம்னு சொன்னா, அந்த வார்த்தை மூலியமா எதுக்கு வந்தாருன்னு சொன்னா, நிறைய விஷயத்துல அவர் பேசும்போதும், அவர் அன்பா பேசும்போதும் நிறைய பேர் மனம் மாறினாங்க. அவர் ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது மனம் மாறினாங்க. ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா நம்பிக்கை வந்தது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மீன் பிடிக்கிற இடத்துல என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்க. ஸோ மீன் பிடிக்கிற இடத்துல யோசிச்சு பாருங்க, மீன் பிடிச்சிருக்காங்க, ஸ்டேஷன் மீன் பிடிக்கிறாங்க, மீன் கிடைக்கல, வந்து உட்காடுறாங்க, வலியை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வாஷ் பண்ணிக்கும் போது என்ன ஆகுது, அந்த இடத்துல மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஏசப்பா வர்றாரு, வந்து உட்காந்து என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாரு. நைட்டெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணேன், மீன் கிடைக்கவே இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போதுன்னா அந்த மீன் பிடிக்கிற இடத்துல வந்து ஏசப்பா வந்து அந்த போட்டில் ஏறிட்டு சொல்றாரு, ஓகே மீன் கிடைக்கலையா, பரவாயில்ல, இன்னொரு ட்ரை பண்ணுங்க, இன்னொரு டைம்ல அந்த இடத்துல போய் ட்ரை பண்ணுங்க, இந்த நான் சொல்றதுல வேலை போடுங்க அப்படின்னு சொன்னோடனே, நாங்கள் நைட்டாக ட்ரை பண்ணோம், ஆனாலும் பரவாயில்ல நீங்க சொல்றீங்க. யோசித்து பாருங்க அந்த வார்த்தை, கவனிங்க. ஆனாலும் பரவாயில்ல நீங்க சொல்றீங்க, நாங்கள் ட்ரை பண்றோம். யோசித்து பாருங்க, அவங்க ட்ரை பண்ணாங்க, இல்லைன்னு இல்லை, ஆனால் சொல்றாங்க ட்ரை பண்ண, ஆனாலும் பரவாயில்ல நீங்க சொல்றீங்க, அதனால ஒரு வார்த்தை நாங்கள் கேட்குறோம், நாங்கள் போயிட்டு என்ன பண்றோம், மீண்டும் வலை போட்டும் போது அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுத்தாங்க, அந்த வார்த்தையை கவனிச்சாங்க. நீங்க எத்தனை பேர் வந்து ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்கிறீங்க? சர்ச்சில் போய் உட்காடுறீங்க, சர்ச்சில் உட்காந்து ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்துறீங்க, எல்லாம் ஓகே. அந்த வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தை நம்மளுக்காகத்தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஜஸ்ட் அப்படி கேட்டுட்டு சரி ஓகே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு போயிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு கிடைக்காது. அந்த கிடைக்கிறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேர்ந்துடும். உங்களுக்காக தான் ஆண்டு பேசியிருப்பாரு. ஆனா ஆண்டு பேசும்போது என்ன ஆகுது, வார்த்தை உங்களுக்குள்ள வரலன்னா அது கிரியை செய்யாது. அந்த இடத்துல அவர் உட்காந்து அந்த போட்ல உட்காந்து சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து என்ன பண்றாங்க, சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்ச உடனே நிறைய வலியே கிளியர்களுக்கு மீன் போச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தை உங்களோட பேசணும். என்னைக்குமே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பேசும்போது என்ன ஆகுது, அந்த வார்த்தை நம்மள்ட்ட கிரியை செய்யணும். அதுதான் வந்து சொல்றாரு, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனாக இருந்தது, தேவனோடு இருந்தது. உங்களுக்கு முன்னால் நான் வச்சிருக்கேன் அந்த வார்த்தை. வார்த்தையை கேளுங்க, அவனுடைய வார்த்தையை கேளுங்க, அது ஏற்றுங்க, மன மாறுதல் வரும். கஷ்டத்துல உட்காருங்கிறீங்களா, வேதனை உட்காருறீங்களா, கேட்டு பாருங்க, அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய பாடல்களை கேட்டு பாருங்க, ஒரு மன மாற்றம் வரும். ஜெபம் பண்ணுவோமா? உங்க முன்னால் நான் ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன், அவனுடைய வார்த்தையை மனதால கேளுங்க. அப்பா இன்னைக்கு பேசின வார்த்தை, அன்னைக்கு அவங்க கேட்டாங்க, அப்பா அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. இன்னைக்கும் நான் கேட்கிறேன், எங்களோட பேசுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டு பேசுவார். கண்களே மூடி நம்ம கேட்கப்போமா? எங்களை அதிகமாக நேசினால தெய்வனே, அப்பா இந்த இடத்துக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த யூடியூப் மூலியமா கேட்டுருக்கிற, சேனல் மூலியமா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையை கிரியை செய்யட்டும், உங்களுடைய வார்த்தைகள் அவனுடைய மனதிலை போடுங்க, வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஆண்டவர், அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும். ஒரு பெரிய விடுதலை, துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம், கஷ்டத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம், கண்ணீர் மத்தியில் உட்கார்ந்து இருக்கலாம், அந்த வார்த்தைகள் மாறட்டும். ஒரு மாற்றங்களை கொண்டு வாங்க, வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவர். ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேட்டு என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஆண்டு உங்களை எப்பவுமே நேசிக்கிறவா இருக்கிறார், எப்பவுமே உங்க கூட இருப்பார். ஆமென். El Shaddai,
சர்வ வல்லவர் என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே.